Hello everyone, நான் தினேஷ் குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறோம். ஃபுல் டெஸ்ட்டில் 2 பார்ட்ஸ் எழுத போகிறோம். இது ஃபஸ்ட்டு பார்ட். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 20 to 23 கொஷின்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம், எல்லா மாடல்லையும் எல்லா சாப்டர்ஸ்லேயும். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் ரிமைனிங் 23 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ see the first question. Force is given as AT square plus B by C ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ அது டைமென்ஷன்ஸ் ஆஃப் A by B என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். நீங்கள் லாஜிக்கலாக தெரியும் உங்களுக்கு, இந்த ஒரு ஈக்குவேஷன்ஸை பொறுத்தவரை அதில் கூட சேம் டேர்ம்ஸை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அதாவது லென்த்தோடையும் மாசோடையும் ஆட் பண்ண முடியும். அப்போது இந்த AT ஸ்கொயரோட டைமென்ஷனும் அண்ட் பியோட டைமென்ஷனும் எப்படி இருக்கணும்னா ஐடென்டிக்கலாக இருக்கணும். கரெக்டாக? இதில் என்ன புரியுதுன்னு பாருங்கள். அப்போ டைமென்ஷன்ஸ் ஆஃப் A டிவைட் பை டைமென்ஷன்ஸ் ஆஃப் B என்ன வரும்? இட்ஸ் ஈக்குவல் டு 1 by T ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ ஐ கேன் சே தட் தென் 1 by T ஸ்கொயரோட டைமென்ஷன் வருது. ஸோ அப்போ டைமென்ஷன்ஸ் ஆஃப் A டிவைட் பை டைமென்ஷன்ஸ் ஆஃப் B, இதோட ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் T பவர் -2. ஸோ ஐ கேன் ரைட் த சேம் அஸ் M பவர் 0 L பவர் 0 T பவர் -2ன்னு எழுதிக்கலாம். Option 4 is the answer. See the second question. VT graph கொடுத்துருக்காங்க. Initial velocity of the particle என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இங்கே பாருங்கள், இந்த VT கிராஃபை பொறுத்தவரை டைம் 4 செகண்டாக இருக்கிறப்போ வெலாசிட்டி என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. இஸ் இட் ரைட்? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் என்னன்னு சொல்லி கேட்குறான். அண்ட் ப்ரொவைட் தட் அவங்க இங்கே வந்து ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போகுது இந்த ஸ்லோப்பு. ஸோ V எஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கிராஃபாக வரைஞ்சிருக்கப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃபாக இருக்குது. இனிஷியல் வெலாசிட்டி கேட்குறான். ஸோ வி கேன் ரெடிலி யூஸ் திஸ் ஃபார்முலா. நம்ம ஒரு பாடியை வெர்டிகலி அப்வர்ட்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதோட வெலாசிட்டி அட் எனி மூமெண்ட் கேன் பி ரிட்டன் அஸ் திஸ் V ஈக்குவல் டு U மைனஸ் GT. ஓகே, யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியாது, பட் டைம் வந்து 4 செகண்ட்ஸ் எலாப்ஸ் ஆகிருக்கு. அப்போது ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. அப்போ டைமுக்கு பதில் 4 செகண்ட்னு போட்டிங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. ஸோ ஐ கேன் சே தட் தென் 0 இஸ் ஈக்குவல் டு U மைனஸ் 10 into 4னு வந்துடும். அப்போ U ஈக்குவல் டு 40 மீட்டர் பை செகண்ட். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் 40 மீட்டர் பை செகண்ட். See the question number 3. இங்கே பாருங்கள், ஒரு 20 மீட்டர் டால் டவர் இருக்குது. ஓகே, இங்கேருந்து ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணுறோம் ஹரிசாண்டலாக. ஸ்பீட் ஆஃப் த புல்லட் வந்து 100 மீட்டர் பை செகண்ட். தென் ஹவு ஃபார் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் வில் இட் லேண்ட்? அப்போது இது இந்த டவரோட ஃபுட்டில் இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி போய் லேண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ வி நோ த ட்ரெஜெக்டரி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் கோயிங் டு லுக்ஸ் லைக் திஸ். ஸோ அது இங்கே போய் லேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லிட்டராக தேர் ஆஸ்கிங் திஸ் கொஷின் ஒன்லி, திஸ் டிஸ்டன்ஸ் ஒன்லி. இது எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். இந்த புல்லட் நம்ம ஹரிசாண்டலாக லான்ச் பண்ணியிருக்கோம். புல்லட்டோட வெர்டிகல் வெலாசிட்டி என்ன? இனிஷியலாக இட்ஸ் 0. ஓகே, அப்போது அது வெர்டிக்கலாக 20 மீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னு பாருங்கள். ஸோ y ஈக்குவல் டு UYT ப்ளஸ் ஆஃப் AYT ஸ்கொயர். இட்ஸ் அ ஃபார்முலா. அண்ட் நமக்கு UY 0 தெரியும். ஓகே, ஸோ y ஈக்குவல் டு ஆஃப் AY. ஏவோட வேல்யூ 10 கிராவிடேஷன் ஆக்சலேஷன். ஸோ T ஸ்கொயர் நமக்கு தெரியும் 20 மீட்டர் அதான் டவரோட ஹைட்டு. அப்போ 20 மீட்டர் அது ட்ராவல் பண்ணப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 20 ஈக்குவல் டு 5T ஸ்கொயர். பட் 20 by 4, 20 by 5 இட்ஸ் 4 equal to T square. அப்போ T equal to 2 செகண்ட். ஸோ அப்போது 2 செகண்ட்ஸ் அது ஃப்ளையிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த ஆல் தீஸ் 2 செகண்ட்ஸ் அது ஹரிசாண்டலாகவும் இந்த ஸ்பீடில் மூவ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அது ஹரிசாண்டலாக எவ்வளோ தூரம் மேக் பண்ணியிருக்குன்னு தான் கொஸ்டின். அப்போ ஐ கேன் சி தட் x is equal to ஹரிசாண்டல் ஸ்பீட் UX into T. UXக்கு பதில் 100ன்னு போட்டுக்கலாம், டைமுக்கு பதில் 2ன்னு போட்டுக்கலாம். ஐ காட் 200 மீட்டர். ஸோ 200 மீட்டர் தான் ஆன்சர் இந்த கொஷினுக்கு. See the question number 4.
A particle moves in a circular path of radius 2 meter such that uniform angular speed, okay, ஒரு யூனிஃபார்ம் ஆங்குலர் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆங்குலர் ஸ்பீடோட வேல்யூ 4 ரேடியன் பெர் செகண்ட். அப்போ ரேஷியோ ஆஃப் இட்ஸ் டேஞ்சென்ஷியல் ஆக்சலேஷன் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலேஷன் கேட்டிருக்கான். இங்கே பாருங்கள், ஒரு பாடி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா அதுக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலேஷன் மட்டும்தான் இருக்கும். டேஞ்சென்ஷியல் ஆக்சலேஷனோட வேல்யூ இஸ் 0. டேஞ்சென்ஷியல் ஆக்சலேஷன் 0 இருக்கிறனால தான் ஒமேகா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் இங்கே என்ன கேட்டிருக்கான், ஏடி பை ஏசியோட ரேஷியோ தான் கேட்டிருக்கான். 0 பை எனி திங் இட்ஸ் a 0. ஸோ 0 is the answer. See the question number 5. Question number 5 பாருங்கள். இது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ். இது மேலே ஒரு 4 kg பாடி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஒரு 2 kg பாடி வச்சுருக்கோம். ஓகே, இந்த 2 kgக்கும் 4 kgக்கு இடைப்பட்ட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது ரஃப் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்டான். இட்ஸ் a 0.4. ஓகே, தென் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஃபார் விச் தே வில் மூவ் டுகெதர். அப்போது மேக்ஸிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் இங்கே அப்ளை பண்ணால் இந்த ரெண்டு பாடியும் டுகெதர் மொத்தமாக மூவ் ஆகும் அப்படின்றது தான் கொஷின். ஓகே, ஸோ அப்போ இந்த பாடி மேலே மேக்ஸிமம் எந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா அந்த மீனிங் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ரைட் நவ் நீங்கள் இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த கீழே கூடிய 4 kg பாடி எப்படி சிலுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 kg பாடி 2 kg பாடி மேலே இப்படி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். இட்ஸ் கால்ட் அஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸ்டார்டிங் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸும் கம்மியாக இருந்துச்சுன்னா. பட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை கூட்ட இந்த ஃப்ரிக்ஷன் வேல்யூம் கூட்டிகிட்டே போகும். பட் ஒரு கிவன் பேர் ஆஃப் சர்ஃபேஸஸ்க்கு இடையில் ஆக்ட் ஆக முடிஞ்ச ஃப்ரிக்ஷனோட வேல்யூ ஒரு மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் வேல்யூ மட்டும் தான் இருக்க முடியும். அதை நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். அப்போது நம்ம இப்போ ரைட் நோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டுருக்கோம். அப்போ இந்த ரெண்டு கிவன் பேர் ஆஃப் சர்ஃபேஸ் கடையில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிட்ருக்கோம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிட்ருக்கோம், எஃப் மேக்ஸ் தான் ஆக்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த 2 kg பாடியை கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுதான் ஃப்ரிக்ஷனோட டேரக்ஷன். இந்த 4 kg பாடியை கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுதான் ஃப்ரிக்ஷனோட டேரக்ஷன். எஸ், 4 kg பாடியை ஃப்ரிக்ஷன் அப்போஸ் பண்ணும், மூவ் ஆக விடாமல். 2 kg பாடியை ஃப்ரிக்ஷன் மூவ் பண்ணும் லிட்டலாக. ஓகே, ஓகே, ஜஸ்ட் see that. அப்போ ரைட் நவ் இந்த 2 kg பாடியோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 20 நியூட்டன். இஸ் இட் ரைட்? அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூவும் 20 நியூட்டன். நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ 20 நியூட்டன் தான். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன? எஃப் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு μsn. μsோட வேல்யூ தெரியும், இட்ஸ் 0.4. 0.4 கேன் பி ரிட்டன் அஸ் 4/10 into 20. ஸோ ஐ காட் 8 நியூட்டன். அப்போ ரைட் நவ் அந்த 2 kg பாடி மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக 8 நியூட்டன் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இந்த 2 kg பாடி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஒன்லி ஃபோர்ஸே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான். ஸோ அதனால அந்த பாடி என்ன ஆக்சலேஷனில் மூவ் ஆகும்னு பாருங்களேன். ஐ கேன் சே தட் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. எஃபோட வேல்யூ 8, எம்மோட வேல்யூ 2. ஸோ இதுலேருந்து என்ன கிடச்சிருச்சு, ஏவோட வேல்யூ 4 m/s² கிடச்சிருச்சு. அண்டு ஸோ ரைட் நவ் ரெண்டு பாடியும் டுகெதர் மூவ் ஆகுது. ஸோ ரெண்டு பாடியும் ஸ்லிப் ஆகலை. அந்த அசம்ஷனில் தான் வி டெரைவ் த ஹோல் திங். ஓகே, ஸோ அப்போது உனக்கு மேலே இருக்க பாடி 4 m/s மூவ் ஆகுதுன்னா கீழே இருக்கக்கூடிய பாடியும் 4 m/s ஆக்சுவலாக தான் மூவ் ஆகும். ஸோ ஐ கேன் சே தட் தென் டோட்டலாக இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு 4 m/s ஆக்சலேஷன் அந்த 2 kg பாடி மேலேயும் 4 kg பாடி மேலேயும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா I can apply the Newton's equation one more time. F equal to ma. இங்கே பாருங்கள், அப்ளை பண்ண ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இதுதான். ஓகே, ஸோ பட் இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணப்போ இந்த 2 kgயும் 4 kgயும் டுகெதர் மூவ் ஆகுது வித் ஆக்சலேஷன் ஆஃப் வாட் 4 m/s². அப்போ எஃப் ஈக்குவல் டு எம்ஏக்கு பல எம்முக்கு பல 2 + 4 6ன்னு போட்டுக்கலாம் மாஸ். பிஎஸ் 2 kg மட்டும் தனியாக மூவ் ஆகல, 4 kg மட்டும் தனியாக மூவ் ஆகல, ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு 4 m/s ஆக்சலேஷனில் மூவ் ஆகுது. ஸோ அப்போ எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏக்கு பதில் 4. ஸோ இட்ஸ் 24 நியூட்டன் வருது. ஓகே, இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள்.
ஓகே, இது vertical circular motion based question. ஒரு ஸ்டோன் இருக்குது, இந்த ஸ்டோனோட மாஸ் வந்து 200 கிராம். ஸோ இட்ஸ் a 0.2 kg வெயிட். அது வந்து ஒரு 1 மீட்டர் லாங் ஸ்ட்ரிங்கோட டைப் பண்ணிட்டு வேர்டிக்கல் சர்க்கிளில் சுற்றுறோம். அப்போது அது ஜஸ்ட் கம்ப்ளீட் த வேர்டிக்கல் சர்க்கிள்னால் அப்போ டென்ஷன் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட். இந்த ஆப்ஷன் எது கரெக்டுன்னு கேட்குறான். நமக்கு இந்த டெரிவேஷன்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஒரு பாடி வேர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை கம்ப்ளீட் பண்ணணும், ஜஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும்னா ஃப்ரம் த பாட்டம் it should be launched at root of 5g r speed. Okay, so 5g க்கு பதில் 10, r க்கு பதில் 1 ன்னு போட்டிங்கன்னா root 15 வருது. ஸோ பாட்டம்லேருந்து இந்த ஸ்பீட் லான்ச் பண்ணால் தான் ஓகே இட் கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன். ஓகே, இட்ஸ் மினிமம் ஸ்பீட். ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்பீட் லான்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் see that இந்த பாடியோட வெயிட் என்னென்னு பாருங்கள். மாஸ் 0.2 kg, வெயிட் வந்து 2 நியூட்டன். ஓகே, அப்போது டென்ஷன் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், அது டுவர்ட்ஸ் த சென்டர் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த வெயிட் இதோட நெட் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸாக சர்வ் ஆக போகுது. இஸ் இட் ரைட்? ஐ கேன் ரைட் T, இட்ஸ் அ ரேடியலி இன்வர்ட் ஃபோர்ஸ், -2 இட்ஸ் அ ரேடியலி அவுட்வர்ட் ஃபோர்ஸ். இது ரெண்டோட நெட் ஃபோர்ஸ் அதான் இந்த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸாக சர்வ் ஆக போகுது. ஸோ சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். ஸோ T - 2 இஸ் ஈக்குவல் டு M, எம்மோட வேல்யூ 0.2, V ஸ்கொயர்டுக்கு பதில் 50/R, ஆருக்கு பதில் 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். 0.2-ஐ 2/10 போட்டுக்கலாம் இன்ட்டு 50. ஸோ ஐ காட் ஏ 10. ஸோ அப்போ T - 2 ஈக்குவல் டு 10, அப்போ T ஈக்குவல் டு 12 நியூட்டன். ஆர் வி ஹேவிங் திஸ்? Tension at the lowest point will be at 12 Newton. Yeah, it's a correct answer. Now remaining I check panel, but accidentally we got answers easily. Okay, in the case question number 7 பாருங்க. ஒரு ரிங்கோட மாஸ் m, diameter d ன்னு சொல்லியாச்சு. about axis passing through its center and perpendicular to its plane. இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த O axis. இந்த O axis பொறுத்து அந்த ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்கான். we know the formula for it. moment of inertia of this ring about this center point is equal to mr squared. Simply. Okay, இது பட் நமக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் டயமீட்டர் வைஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம ரேடியஸ் வச்சு எழுதியிருக்கோம். இது டயமீட்டர் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ we know that 2r is equal to diameter, r equal to d/2. ஸோ r squared is equal to d squared by 4. ஸோ இப்போ என்ன வந்துடும்? r squared is equal to d squared by 4 வந்துடும். இட்ஸ் the moment of inertia of this ring about this O axis. Question number 8 பாருங்க. The current relationship between the torque and angular momentum. Okay, we know that dl/dt is equal to torque. கேள்விப்பட்டிருப்பீங்க. Okay, so அப்போ dl is equal to tau into dt கூட எழுதிக்கலாம். Is it right? ஸோ அப்போது இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா we'll be having the del L. So del L is equal to tau into dt ன்னு எழுதிக்கலாம். Is it right? ஸோ இப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங் கம்ப்ளீட்லி. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். ஒரு பிளாக் இருக்குது, அதோட மாஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் 250 கிராம். ஸோ 0.25 kg. இதை 10 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் புஷ் பண்ணட்டும் அப்படி ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில், ஸ்மூத் பிளாட்ஃபார்மில். இது இந்த ஸ்பீடில் மூவ் ஆகிட்டே வந்து இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ண போகுது. த மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் இந்த ஸ்ப்ரிங் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகிறப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸாக இருக்கட்டும் ஆர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னது? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது சிஸ்டத்து மேலே. அப்படின்னா the total mechanical energy of the system remains constant. ஸோ அந்த இடம் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாடியோட இன்சியலாக அதோட கைனடிக் எனர்ஜி, அதோட டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சியல் அதுக்கு கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் ரைட்லி லையிங் ஆன் த கிரவுண்ட். ஸோ அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது. அப்போ இந்த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி
என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் எம்மோட வேல்யூ 0.25 இன்ட்டு வி ஸ்கொயர். ஸோ இதுதான் இனிஷியல் மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ இந்த பிளாக் வந்து இந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணுது இல்லையா, கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஸ்ப்ரிங் வந்து இந்த பிளாக் மேலே ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுக்கும். ஸோ இந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ்னால அதோட மூவிங் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுக்கும். இந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ்னால அந்த பிளாக்கோட ஸ்பீடு கம்மியாகிட்டே வரும். அண்ட் ஸ்ப்ரிங் மேக்ஸிமம் கம்ப்ரஸ் ஆகியிருக்கிற அந்த மூமெண்ட்டில் பிளாக் ரெஸ்ட்டுக்கே வந்துடும். ஸோ அப்போ ரெஸ்ட்டுக்கே வந்துருச்சுன்னா அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்காது. அப்போது அந்த ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டத்துக்கு மேக்ஸிமம் அந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகி இருக்கிறப்போ அந்த ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டத்துக்கு என்ன எனர்ஜி இருக்குன்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர். கேக்கு பதில் 100, எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் தெரியாது, அதான் வேணும் கொஸ்டினில். இப்போது இந்த 10 ஸ்கொயர் இந்த 100 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ஆஃப் கேன்சல் பண்ணிக்கலாம். வாட் ஐ காட் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 0.25. அப்போ எக்ஸோட வேல்யூ வரும் 0.05 வந்துருமா? இஸ் இட் ரைட்? மீட்டர். பட் இதை சென்டிமீட்டருக்கு மாற்றினோன்னா என்ன வரும்? சரி 0.5 வரும், தப்பாக சொல்லிட்டேன், 0.5. இஸ் இட் ரைட்? 0.5 இன்ட்டு 0.5, யா 0.5. அப்போ எக்ஸோட வேல்யூ 0.5 மீட்டர், அது சென்டிமீட்டருக்கு மாற்றினோன்னா ஐ காட் 50 சென்டிமீட்டர். இட்ஸ் கோயிங் டு பி மை சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். ஒரு ஸ்பெரிக்கல் செல் இருக்குது. ஸ்பெரிக்கல் செல் விச் மீன்ஸ் உள்ளுக்குள்ளே வி ஆர் ஹேவிங் த ஹாலோ, நத்திங் இன்சைட். ஓகே, அவுட்டர் சர்ஃபேஸில் மட்டும்தான் மாஸ் இருக்குது. இந்த ஸ்பெரிக்கல் செல்லோட ரேடியஸ் ஏன்னு சொல்லியாச்சு. ஓகே, வேர் ஆர் இஸ் லெஸ் தென் ஏ த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் பி. அப்போ இதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் சூஸ் போகிறோம். ஓகே, சென்டர்லேருந்து ஒரு ஆறுன தூரம் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்கான். இந்த ஆரோட வேல்யூ ஏவோட குட்டின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த பாயிண்ட்டை பீன்னு வச்சுக்கிட்டாச்சு. அந்த பீன்ற பாயிண்டில் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இதுக்கான ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியா நீங்கள் ஓவரலாக தெரிஞ்சுருந்துருக்கலாம். நமக்கு தெரியும் ஒரு ஸ்பெரிக்கல் செல்லுக்கு உள்ள கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி 0. ஸோ கிராவிடேஷனல் இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா I = -dV/dr. ஸோ I 0னா அதே தான் மீன் பண்ணுதுன்னா V இஸ் நாட் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆர்னு அர்த்தம். ஸோ V கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான், ஆரை பொறுத்து V சேஞ்ச் ஆகலாட்டினா தான் கிராவிடேஷனல் ஃபீல்டோட கிராவிடேஷனல் பொட்டென்சியலோட கிரேடியன்ட் ஆரை பொறுத்து மாறாமல் இருந்தால் தான் இன்டென்சிட்டினா இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ தட் டெல்ஸ் யூ தட் சர்ஃபேஸில் என்ன பொட்டென்சியலோ அதே பொட்டென்சியலாம் வி மே ஹாவ் இன் த இன்டீரியர் ரீஜன் ஆல்சோ. அப்போ சர்ஃபேஸில் என்ன பொட்டென்ஷியல்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்முலா ஃபார் இட், V = -gm/a. சர்ஃபேஸில் இவ்வளோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் தான் இருக்கும். அப்போ அந்த பீன்ற பாயிண்ட்லையும் வி கேன் எக்ஸ்பெக்ட் த சேம் பொட்டென்ஷியல். இது ஆன்சர். CGS யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்றது சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். ஓகே, லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயினாக இருந்தால் லேட்ரல் ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் அதுதான் வரும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயின்றது எசென்சியலாக டைமென்ஷனல்ஸ் குவான்டிட்டி. அப்போ அதுக்கு எந்த விதமான யூனிட்டும் கிடையாது. பிகாஸ் நம்ம லென்த்தால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இட் டசன்ட் ஹாவ் இன் யூனிட் அசோசியேட்டட். இது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மல் இது. பட் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகிட்டுருக்குன்னா 20 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த நார்மலுக்கு 60 டிகிரி ஆங்கிள் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த சர்ஃபேஸோட சர்ஃபேஸ் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது மீட்டருக்கு மாற்றிக்கலாம், மீட்டர் ஸ்கொயருக்கு. ஸோ 40 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். இப்போ ப்ரெஷர் எக்ஸர்ட் பை திஸ் ஃபோர்ஸ் என்னென்னு கேட்டிருக்கான். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லி படிச்சுருந்துருப்பீங்க. பட் த திங் இஸ் ஃபோர்ஸோட காம்பனன்ட், ஓகே, ஃபோர்ஸோட காம்பனன்ட் பர்பண்டிகுலர் டு த ஏரியா இருக்கு இல்லையா, only that perpendicular component will contribute to the pressure. ஓகே, அப்போ 20 நியூட்டன் ஃபோர்ஸோட இந்த பர்பண்டிகுலர் காம்பனன்ட், இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலர் காம்பனன்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் என்ன வருது, 20 cos 60 வருது. இஸ் இட் ரைட்? cos 60 வேல்யூ என்ன? cos 60 வேல்யூ 1/2. ஸோ இட்ஸ் 10 நியூட்டன்.
ஓகே, அப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக 10 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஓவர் த ஏரியா ஆஃப் வாட் 40 × 10⁻⁴. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா யூ காட் ஏ 1/4. ஸோ 1/4 × 10⁴. You got a 0.25 × 10⁴. So it's a 2.5 × 10⁻3. So I can write the same as 2.5 × 10⁻3 Pascal எழுதிக்கலாம். இதை கிலோ பாஸ்கல் எழுதுனா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இட் ஷுட் பி த ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். ஹச்ன்ற ஹைட் வரைக்கும் ஒரு கண்டெய்னரில் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த வாட்டரில் லிக்விட், அந்த லிக்விடோட டென்சிட்டி ரோன்னு சொல்லியாச்சு. ஓகே, இதோட பாட்டமில் ஒரு ஹோல் போட போகிறோம். அந்த ஹோலோட கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஏன்னு சொல்லியாச்சு. த இனிஷியல் த்ரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பை த கண்டெய்னர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ இதுக்குள்ளே இந்த வாட்டர் என்ன ஸ்பீடில் வெளியே வருது அப்படின்றத முதல்ல நம்ம கெட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, அதை வச்சு நம்ம ஆன்சர் கெட் பண்ணிடலாம். யூ கேன் அப்ளை த பெர்னோலி பிரின்சிபல் ஹியர். ஓகே, அந்த வாட்டரோட டாப் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது ஸ்டேட் பாயிண்ட் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த ஹோல் ரீஜனை ஸ்டேட் பாயிண்ட் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு இடத்துலையும் எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணுறோன்னா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜியும் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜியும் சேமாக இருக்கும். அதுதான் பெர்னோலி பிரின்சிபல், ரைட்? பிகாஸ் நம்ம பெர்னோலி பிரின்சிபலே ஐடியல் ஃப்ளூயிட்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஃப்ரிக்ஷன்ஸ் இல்லாத ஒரு ஐடியல் ஃப்ளூயிட்க்கு மட்டும் தான் பெர்னோலி பிரின்சிபல் அப்ளிகபிள். ஸோ அப்போது ஃப்ரிக்ஷன்ஸ் இல்லாத பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜியும் சேமாக தான் இருக்கும். I can write that in equation form. So P1 plus of rho V1 square plus rho G H1 is equal to P2 of rho V2 square plus rho G H2. இதான் பெர்னோலி ஈக்குவேஷன்ஸ் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் ஃபார்மேட்டில். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பாயிண்ட் 1 பாருங்களேன். இட் இஸ் சப்ஜெக்டட் டு த அட்மாஸ்பியர், ரைட்? ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை காஜ் ப்ரெஷர் மெத்தடில் மெஷர் பண்ணுறோன்னா இட் கேன் பி அசியூம் இஸ் 0. இப்போ P1ஓட வேல்யூ என்னது? 0. சிமிலர்லி இந்த செகண்ட் பாயிண்ட்டும் இட் இஸ் ஆல்சோ ஓப்பன் டு த அட்மாஸ்பியர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான். பட் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிரவுண்ட்லேருந்து ஹச்ன்ற ஹைட்டில் இருக்குது. ஓகே, அண்டு சி ஆரிஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரிஃபீஸ்ன்றது ரொம்ப ஸ்மால் ஹோல். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த டாப் ஏரியா ஆஃப் த வாட்டரை கம்பேர் பண்ணுறப்போ, அதாவது இந்த டாப் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா, இந்த ஏரியா வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி லார்ஜ் கம்பேர்லி ஸ்பீக்கிங் வித் திஸ் ஹோல் ஏரியா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த V1 என்னவாக இருக்கும்? நெக்லிஜிபிளாக இருக்கும். ஓகே, V1 நம்ம நெக்லிஜிபிள்னு வச்சுக்கலாம். In that case, rho GH is equal to half rho, இங்கே என்ன ஸ்பீடில் வாட்டர் வந்துட்டுருக்குன்னா ஒரு Vன்ற ஸ்பீடில் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ V ஸ்கொயர் H2ஓட வேல்யூ 0. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா எனக்கு என்ன வந்துருச்சு? ஐ காட் எ V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2GH. ஸோ V ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2GH. ஸோ என்ன ஸ்பீடில் வெளியே வாட்டர் வந்துட்டுருக்கு அப்படின்றது எனக்கு இதுலேருந்து கிடச்சிருச்சு. ஓகே, பட் எனக்கு இது மட்டுமே சஃபிஷியன்ட் கிடையாது. எனக்கு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான் வேணும். ஓகே, த்ரஸ்ட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, we know that thrust force is equal to speed with which the liquids are coming out multiplied by the mass flow rate. இதுதான் த்ரஸ்ட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, வீக்கு மேலே இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பட் நமக்கு மாஸ் ஃப்ளோ ரேட்டு வேணும். மாஸ் ஃப்ளோ ரேட் வேணும்னா எது எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். யூ நோ த ஃபார்முலா ஃபார் திஸ். Mass flow rate is equal to density into volume flow rate. Volume flow rate kind of formula you already know that. So density multiplied by the cross sectional area of the hole into velocity with which the liquids are coming out. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் ஃப்ளோ ரேட் கிடச்சிரும். வால்யூம் ஃப்ளோ ரேட்டை டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணால் மாஸ் ஃப்ளோ ரேட் கிடச்சிரும். ஸோ அப்போது இது ரோ ஏவி இதான் அது dm/dt. Is it right? And okay, அப்போது த்ரஸ்ட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன வந்துடுது? த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு
v into dm by dt க்கு பதிலா rho a v நான் போட்டேன்னா I got a rho a v square. v squared க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் சிம்பிளாக v equal to root of 2gh. so v squared is equal to 2gh. so rho a 2gh. இதுதான் த்ரெஸ்ட் ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன். ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ரோ ஏ 2gh. யா ஆப்ஷன் 1 தான் மேட்ச் ஆகுது. இதுதான் ஆன்சராக இருக்கணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். ஓகே, அடிபடிக் எக்ஸ்பேன்ஷன் 1 மோல் ஒரு கேஸ் எடுத்துட்டோம். அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மோல் தான். அது அடிபடிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகுது from the initial temperature of 500 to 300. work done by the gas in this process என்னன்னு சொல்லி கேட்குறான். ஓகே, அடிபடிக் கண்டிஷன்ஸில் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கான உக்டனுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் தட்? NR T1 minus T2 divided by gamma minus 1. இதுதான் அடிபடிக் ப்ராசஸில் ஒரு கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது எவ்வளோ உக்டனை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றக்கான ஃபார்முலா. நமக்கு இங்கே n தெரியும். n இஸ் கிளியர்லி 1. n இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். n இஸ் a 1 அண்ட் r அப்படியே வச்சுக்கலாம். T1 T2 தெரியும். T1 வேல்யூ 500, T2 வேல்யூ 300. ஸோ இந்த எல்லா வேல்யூவும் தெரியும் நமக்கு காமா வேல்யூ தவிர. பட் அதுக்கு தான் இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஐடியல் டயடமிக் கேஸ். டயடமிக் கேஸை பொறுத்தவரை அதோட சிபி வேல்யூ என்ன வரும்னு பாருங்களேன். ஸோ வி நோ தட் சிவி வேல்யூ ஆஃப் த டயடமிக் கேஸ் வந்து இட்ஸ் 5/2R அண்ட் சிபி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் 7/2R. அண்ட் அடிபடிக் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் CP/CV. ஸோ I'll be having a 7/5. ஓகே, இதுதான் காமாவோட வேல்யூ. ஸோ இந்த காமா வேல்யூ இங்கே போட்டுக்கலாம். அப்போ எனக்கு பல்ல 1, ஆருக்கு பல்ல R, T1க்கு பல்ல 500 minus 300 divided by 7/5 minus 1. So R into 200. இது 7/5 minus 1 போட்டான வரும் 2/5 வந்துடும். Is it right? So I got 100. 100 into 5, 500. So 500 R வந்துருச்சு. So this should be the work done by the gas. Okay. See the question number 15. ஓகே, ஒரு பாடி SHM எக்ஸ்க்ளூட் பண்ணுது. அதுக்கான கரஸ்பாண்டிங் டிஸ்கிரைபிங் ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. ஓகே, நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதிக்கிட்டேன். அது அந்த x/16 அந்த ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் எழுதிக்கிட்டேன். ஃபார் அன் ஆம்பிளிடியூட் ஆஃப் ஓகே ஆம்பிளிடியூட் கொடுத்தாச்சு. ஆம்பிளிடியூட் வந்து 40 சென்டிமீட்டர். மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகிள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இன்னொரு ஃபார்முலா ஃபார் இட் ரைட். ஒரு SHM பொறுத்தவரை அதோட டிஸ்கிரைபிங் ஈக்குவேஷன் பார்த்தா x is equal to a sin omega t. அதை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we can get the v. ஸோ v equal to a omega cos omega tன்னு வந்துடும். எனிஹவ் மேக்ஸிமம் வெலாசிட்டின்றது காஸ் ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். ஸோ அப்போ a omega மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன வந்துடுது? a into ஒமேகான்னு வந்துடுது. ஓகே, நமக்கு ஆம்பிளிடியூட் தெரியும் ரெடிலி. ஓகே, ஒமேகா மட்டும் கெட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும். ஸோ ஏ ஆம்பிளிடியூட மீட்டருக்கு மாற்றிக்கோங்க. மீட்டருக்கு மாற்றினா 0.4 மீட்டர்னு வந்துடுமா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒமேகா மட்டும் கெட் பண்ணிட்டு ஆன்சர் வந்தது. ஸோ ஒரு SHM பொறுத்தவரை ஆல் த SHM இஸ் கோயிங் டு ஒபே திஸ் ஈக்குவேஷன். ஓகே, இந்த செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஒபே பண்ணும் ஆல் த SHMO. ஸோ அப்போ இங்கே ஒமேகா ஸ்கொயரோட ரோலை எது ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 1/16 ப்ளே பண்ணுது. Okay, I can say that then omega squared is equal to 1/16 na omega equal to 1/4. Okay, so இந்த omega value இங்கே substitute பண்ணிக்கோங்க. அப்போ V max is equal to A க்கு பதிலா 0.4, omega க்கு பதிலா 1/4. இதை cancel off பண்ணா I'll be having a 0.1 meter by second. இதான் maximum speed. Okay, see the next question 16 பாருங்க. ஓகே, ஒரு மெட்டாலிக் ஒயர் இருக்குது. அதோட லென்த் 2 மீட்டர்.
அது ஒரு வெயிட்டை கட்டி தொங்க விட்டுருக்கோம் அந்த வயரோட எண்டில். ஸோ ஒரு டென்ஷனை ஆக்ட் பண்ண வச்சுருக்கோம். அந்த டென்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே தட் ஐ ஹவ் given that value 10 kg weight. ஸோ அப்போது 100 Newton டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் மாஸ் ஆஃப் திஸ் வயர், இந்த வயரோட மாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 20 கிராம். ஸோ 20 × 10⁻³ kg. அப்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃபண்டமெண்டல் நோடு ஃபார்ம்டு. ஓகே, சி இந்த ஸ்ட்ரெச்சுடு ஸ்ட்ரிங்கில் ஃபார்ம் ஆக முடிஞ்ச ஸ்டாண்டிங் வேவ்ஸோட பேட்டர்ன் பாருங்கள். நமக்கு தெரியும் எனக்கு இந்த ரெண்டு எண்டுலேயும் என்ன உருவாகணும், நோடு உருவாகணும். ஸோ அப்போ இந்த மாதிரி நோடு உருவாகிற மாதிரி ஃபஸ்ட்டு பாசிபிள் ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இது ஃபுல்லாக அப்படி வந்தால் தான் ஒரு சிங்கிள் வேவ். கரெக்ட். ஸோ அப்போது எனக்கு லென்த் ஆஃப் த ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு λ/2ன்னு வந்துடும். இஸ் இட் ரைட்? ஸோ இப்போ λ = 2Lன்னு வந்துடும். λ = 2Lனா ஃப்ரீக்வன்சி என்னென்னு பாருங்களேன். we know that for any waves wavelength multiplied by the frequency is equal to speed of the wave. Okay. ஸோ ஸ்பீட் ஆஃப் த வேவ் இந்த ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங்க்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். v = √T/μ. Tன்றது டென்ஷன்ஸ் ஆன் த ஸ்ட்ரிங், மியூன்றது மாஸ் பெர் யூனிட் லென்த். ஸோ அப்போ λ × νu is equal to v. அப்போ νu = 1/λ into thisன்னு வந்துடும். லாம்டாக்கு பல 2Lன்னு போட்டோன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் நோடு அதுக்கான ஃப்ரீக்வன்சி கிடச்சிரும். ஸோ νu is equal to 1/2L √T/μ. இதான் ஃபார்முலா. நமக்கு எல்லாமே தெரியும். எல்லுக்கு பதில் 2ன்னு போட்டுக்கலாம், டென்ஷனுக்கு பதில் 100ன்னு போட்டுக்கலாம், மியூக்கு பதில் மியூன்றது லீனியர் மாஸ் டென்சிட்டி. அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸை அந்த லென்த்தால் டிவைட் பண்ணிடுங்க, மியூ கிடச்சிரும். ஸோ 20 × 10⁻³ யூ ஜஸ்ட் டிவைட் வித் 2. ஸோ 10 × 10⁻³ ஸோ 10⁻² வருதா? இதான் இது மியூ. இந்த மியூ வேல்யூ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ காட் 1/4 10⁴ வந்துடுது. இதை வெளியே √4 வெளியே எடுக்கிறோன்னா 10⁻²ன்னு வந்துடும். ஸோ 100/4 இட்ஸ் 25 ஹெர்ட்ஸ். அது ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். இது ஒரு சர்க்கியூட் பேஸ்ட் கொஸ்டின். இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்றத கொஞ்சம் கிளியராக கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கியூட் பேஸ்ட் கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் சேம் ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் ஹோல் சர்க்கியூட். இஸ் இட் ரைட்? ஓகே, இங்கே இருக்கிறதுல எந்த பேட்டரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள், எதோட வோல்டேஜ் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பேட்டரி தான் பவர்ஃபுல்லான பேட்டரி. இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ இங்கேருந்து கரண்ட் இப்படி பாஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோல் சர்க்கியூட்டை நீங்கள் 2 பார்ட்டாக பிரிக்கலாம். இது வந்து ஒரு லூப், இது வந்து ஒரு லூப். இந்த மாதிரி 2 லூப்பாக பிரிக்கலாம். நான் இப்போ இந்த லூப்பை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். இந்த லூப்பை பொறுத்தவரை நான் இங்கேருந்து இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். வோல்டேஜ் நான் அது 10 வோல்ட்டு கொடுது. அண்ட் லெட்ஸ் சே தட் இந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம ஒரு ஐன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஐன்ற கரண்ட் இங்கே வருது. இந்த இடத்துல இந்த ஜங்ஷன் பாயிண்டில் கரண்ட் 2ஆக பிரியுதுன்னு வச்சுக்கலாம். இப்படி பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை I' வச்சுக்கலாம், இப்படி பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை I"ன்னு வச்சுக்கலாம். கரண்ட் 2ஆக பிரியுது. அதாவது I is equal to I' plus I". ஸோ இந்த மாதிரி இப்போ I' இங்கே வருது, I" இங்கே வருது. ஸோ அந்த I"ம் I''ம் மறுபடியும் இங்கே மீட் ஆகுது. ஸோ அப்போ அகெயின் இங்கே டோட்டல் கரண்ட் வந்துடும் I. இந்த மாதிரி கரண்ட் ஸ்ப்ளிட்டிங் நடக்கிறதா அசம்ப்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அண்ட்
இப்போ பாருங்களேன், இப்போ நான் கிர்ச்சாஃப்ஸோட லூப் ரூல் அப்ளை பண்ணலாம். நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்கேருந்து நாங்கள் வரப்போ வோல்டேஜ் நான் அது 10 வோல்ட் கூடுது. அண்ட் கரண்ட் ஃப்ளோயிங் டைரக்ஷன்லேயே நான் ரெசிஸ்டரை தாண்டேன்னா தெர் பி அ ட்ராப் இன் வோல்டேஜ். அந்த ட்ராப்போட வேல்யூ என்ன பார்த்தோன்னா V = IR. ஸோ இந்த சர்க்யூட்டை பொறுத்தவரை ஐன்ற கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ I × R. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வர்றப்போ வோல்டேஜ் இவ்வளோ ட்ராப் ஆகிருக்கும். திருப்பி இங்கேருந்து இங்கே வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் see that பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி டு நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி நான் வரேன். ஸோ அப்போ தேல் பி அ ட்ராப் இன் வோல்டேஜ் அகைன் இட்ஸ் -4. ஸோ மறுபடியும் நான் இங்கேருந்து இங்கே வரேன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் ஃப்ளோயிங் டைரக்ஷன்லேயே ரெசிஸ்டரை தாண்டுறேன். ஸோ அகைன் தேல் பி அ ட்ராப் இன் வோல்டேஜ் ட்ராப்போட வேல்யூ 4I. ஸோ ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேன். அப்போ இந்த டோட்டல் வோல்டேஜ் இன்க்ரீஸ், டோட்டல் வோல்டேஜ் டிக்ரீஸ். இதோட அல்ஜிப்ரிக் சம் வந்து 0வாக இருக்கணும். இதை ஆட் பண்ணி பாருங்கள். 10 - 4 6. 6 = 8I. இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ I = என்ன வருது? 6/8. ஸோ இட்ஸ் 3/4 ஆம்பியர். அப்போ இந்த ஐயோட வேல்யூ எனக்கு என்ன வந்துருச்சு? ஐயோட வேல்யூ இட்ஸ் 3/4 ஆம்பியர். இது அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணுங்கள். இதுக்கும் அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அகெயின். ஆர் இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து கிளம்பலாம். ஓகே, இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து வி கேன் ஸ்டார்ட் அவர் ஜேர்னி. ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் டைரக்ஷனில் I" இந்த கரண்ட் ஃப்ளோயிங் டைரக்ஷன்லேயே இந்த 2 ஓமோ தாண்டுறேன். ஸோ அப்போ தல் பி ட்ராப் இன் வோல்டேஜ் I"2. இட்ஸ் அ மைனஸ். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டாச்சு. ட்ராப் ஆயிருக்கு வோல்டேஜ். ஏ பாயிண்ட் இருந்ததை விட இங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் இந்த நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் போகிறேன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 வோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மறுபடியும் இப்போது கரண்ட் ஃப்ளோயிங் டைரக்ஷன்லேயே இங்கே I" தான் பாஸ் ஆகுது. கரண்ட் ஃப்ளோயிங் டைரக்ஷனில் இந்த 2 ஓமோ தாண்டுறேன். ஸோ அகெயின் தேல் பி ட்ராப் இன் வோல்டேஜ். ஸோ I"2. மறுபடியும் நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் போகிறப்போ 4 வோல்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அண்டு மறுபடியும் பாருங்கள். இப்போது பியிலேருந்து ஏக்கு போகிறப்போ நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி டு பாசிட்டிவ் டெர்மினல் போகிறேன். ஸோ 4 வோல்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு. ஸோ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் should be equal to 0. இதை பாருங்களேன் என்ன வருதுன்னு. -4I", 4 4 8, 8 + 2 10. ஓகே, இட்ஸ் -10. ஸோ வாட் ஐ காட் I" is equal to 10/4 வந்துடுது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 5/2ன்னு வருது. அப்போ I" வேல்யூ என்ன வருது? 5/2 ஆம்பியர். ஓகே, இதுலேருந்து நமக்கு அப்போ I' வேல்யூ கெட் பண்ணிட முடியும். இஸ் இட் ரைட்? I' தான் கேட்டிருக்கான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் அக்ராஸ் AB அதான் கேட்டிருக்கான். அப்போ I' is equal to I - I'. ஐயோட வேல்யூ என்ன வந்தது? 3/4. I'' வேல்யூ வந்தது 5/2. ரெண்டையும் கழிங்க. இதை மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் வேல்யூ ஆஃப் த ஈக்குவேஷன் மே நாட் சேஞ்ச். ஸோ 3/4 - 10/4 -7/4 வருது. இதுதான் I'. வேல்யூ -7/4. இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்ம அசம்ஷன் பண்ண டேரக்ஷன் தப்பு. இங்கே நெட்டாகவே கரண்ட் இப்படி பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதுதான் இந்த மைனஸ் சிம்பிள் மீன் பண்ணுது. பட் எனிஹவ் A to B or B to A பாஸ் அவுட் கரண்டோட வேல்யூ தான் கேட்டிருக்கோம். அப்போ I' வேல்யூ 7/4. 7/4 வேல்யூ என்ன வரும்? 7 1.75 ஆம்பியர் வரும். இஸ் இட் ரைட்? ஸோ அதுதான் ஆன்சர். Now we can move on to the question number 18. A particle of mass m and charge q enters a transverse uniform magnetic field. இந்த சார்ஜ் வந்து transverse magnetic ஃபீல்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள உள்ள நுழையுது. ஸோ லெட்ஸ் சே தட் இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ரீஜன்ஸ்குள்ளே ஓகே இந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் ஏதோ ஒரு வின்ற ஸ்பீடில் வருது. அப்படி வர்றப்போ இந்த கிவன் ஆப்ஷன்ஸில் எது இன்கரெக்ட்னு கேட்குறான். ஸோ we know very clearly F = QV × B. கரெக்டாக? அப்போ இந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் மேலே ஆக்டாகக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதுதான் சார்ஜர் பார்ட்டிக்கல்னு வச்சுக்கோங்க. ஸோ விக்கும் பிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இப்போ V × Bனா
இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ் இன் திஸ் வே. அப்போ இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு இந்த சார்ஜர் பார்ட்டிகல் என்ன ஆரம்பிக்கும், சர்க்குலர் பாத்தில் சுற்ற ஆரம்பிக்கும் இப்படி. ஓகே, அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டன்ட்டும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நாட் கோயிங் டு டூ எனி ஒர்க். அப்போது எந்த நெட் ஒர்க்கும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பண்ணாதனால அதோட கைனடிக் எனர்ஜி என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இட்ஸ் கோயிங் டு ரிமைன் சேம். அப்போ இது கரெக்டான ஆன்சர் தான், ஸ்டேட்மெண்ட் தான். ஒர்க் டன் பை த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் இட் இஸ் ஜீரோ. ஏன் இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சொல்லப்போனால் ஒர்க் டன் ஜீரோவாக இருக்கிறனால தான். ஓகே, பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அட் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்? ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்பட்ட ஆங்கிள் 90 இருக்கிறனால தான் நமக்கு என்ன அது ஒர்க் டன் ஜீரோ ஆயிரும். அப்போ ஒர்க் டன் பை த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ அண்ட் ஒர்க் டன் பை த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கிறனால தான் கைனடிக் எனர்ஜியும் சேமாக இருக்குது. ஓகே, அண்ட் இட்ஸ் மொமெண்டம் கீப்ஸ் சேஞ்சிங். யா, மொமெண்டம்ன்றது P ஈக்குவல் டு mv. இஸ் இட் ரைட்? ரைட் நோ அந்த பார்ட்டிகல் எங்கே இருக்குன்னா அதோட வெலாசிட்டி வெக்டர் எப்படி இருக்குது, அட் சம் மூமெண்ட் லேட்டர் அதோட வெலாசிட்டி வெக்டர் வேறு ஏதோ டைரக்ஷன் இருக்குது. இப்போ மொமெண்டம் வெக்டர் என்ன ஆகிட்டுருக்கு, சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. மொமெண்டம் கீப்ஸ் சேஞ்சிங், வெலாசிட்டி ரிமைன் சேம். அப்போ இதான் என்னது தப்பான ஸ்டேட்மெண்ட். வெலாசிட்டின்றது வேல்யூ மட்டும் குறிக்காது, டைரக்ஷனையும் குறிக்கும். இங்கே அந்த சார்ஜர் பார்ட்டிகுலர் வெலாசிட்டி இப்படி இருக்குன்னா அட் லேட்டர் மூமெண்ட் அந்த சார்ஜர் பார்ட்டிகுலர் வெலாசிட்டி இப்படி இருக்கும். இந்த மாதிரி வெலாசிட்டியோட டைரக்ஷனை மாற்றிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் வை அதோட வெலாசிட்டி சேமாக இருக்காது ஆல்வேஸ். இப்போது இந்த கொஷின் பாருங்கள், 19 கொஷின் பாருங்கள். மேக்னெட்டிக் சசபிலிட்டி ஆஃப் த மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இதோட வேல்யூ கொடுத்துட்டான் 1000 சொல்லிட்டு. இட்ஸ் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி என்னன்னு சொல்லி கேட்குறான். we know the relationship between these two. Relative permeability is equal to 1 plus psi. So 1 plus 1000 is equal to 1001. இதுதான் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டிக்கான ஃபார்முலா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். ஒரு கேலோமீட்டரை அம்மீட்டராக மாற்றணுன்னா அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கான். இதுதான் கேலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. கேலோமீட்டர்ன்றது ரொம்ப சென்சிட்டிவான டிவைஸ். அதனால் ஒரு மைக்ரோ ஆம்பியர் மில்லி ஆம்பியரில் தான் கரண்ட்டை மெஷர் பண்ண முடியும். பட் அம்மீட்டர்ன்றது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட், ஆம்பியர்ஸில் பாஸ் ஆகிற கரண்ட்டே கூட அதனால் மெஷர் பண்ண முடியும். அப்போ இந்த கேலோமீட்டர் அம்மீட்டராக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் ஒரு ஒயர், இந்த ஒயரில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகிட்ருக்கும். அவ்வளோ கரண்ட்டும் கேலோமீட்டருக்குள்ளே போகுதுன்னா பை டிஃபால்ட் இது ஃபுல் ரேஞ்சை தான் காட்டும். ஸோ அப்போ இந்த கேலோமீட்டர் அம்மீட்டராக சர்வ் ஆகணும்னா இந்த கேலோமீட்டருக்கு அக்ராஸில் ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஷண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, பேரலாக கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இதோட வேல்யூ ஷுட் பி வெரி ஸ்மால். ஓகே, ஸ்மால் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் இந்த மாதிரி பேரலாக கனெக்ட் பண்ணுறப்போ வரக்கூடிய கரண்ட்டில் மெஜாரிட்டி ஆஃப் த கரண்ட் வில் ஆல்வேஸ் சூஸ் த லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கரண்ட் வில் சூஸ் த்ரூ திஸ் பாத். அப்போ ஒன்லி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வில் பாஸ் டு த கேலோமீட்டர். இந்த சன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் இந்த கேலோமீட்டர் வழியாக பாஸ் ஆகிற கரண்டோட வேல்யூவை நம்மளால் டிசைட் பண்ண முடியும். அப்போது எனக்கு அம்மீட்டரில் ஃபுல் வேல்யூ ஃபுல் ஸ்கேல் ரீடிங் காட்டுறதுக்கான கரண்ட் என்னவோ அந்த கரண்ட் இப்போ பாஸ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேலோமீட்டரில் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் காட்டுறதுக்கான கரண்ட்டை I++ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம இந்த சன் ரெசிஸ்டன்ஸை வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக இந்த அம்மீட்டரோட ஃபுல் ஸ்கேல் கரண்ட்டை கேலோமீட்டரோட ஃபுல் ஸ்கேல் கரண்டாக மாற்றிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா தென் திஸ் கேலோமீட்டர் கேன் சர்வ் as a ammeter. Is it right? ஸோ அப்போ லோ ரெசிஸ்டன்ஸ் இன் parallel வித் கேலோமீட்டர் இது ஆன்சர். ஓகே, ஸோ guys with this land up. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரிமைனிங் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.